பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் பாருங்கள், வருஷம் பிறந்தது போல் தெரிஞ்சிச்சு. 5 மாதங்கள் கடகடன்னு ஓடிட்டு 6வது மாதம். இந்த 6வது மாதத்தில் எல்லா குடும்பங்களுக்குள்ளும் ஒரு சுறுசுறுப்பு காணப்படும். என்ன சுறுசுறுப்பு? இந்த மாதிரி பிள்ளைகள் அடுத்த வகுப்புக்கு ப்ரொமோட் பண்ணி போகிறாங்க. கீழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகள் மேல்நிலைக்கு செல்லுகிறார்கள். இப்போ பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு பையை வாங்கணும், நோட் புக்கு வாங்கணும், ஃபீஸ் கட்டணும். அதில் அவர்களுடைய கவனங்களும் அவர்களுடைய ஈடுபாடுகளும் இருக்கிறது. அதில் நிறைய தேவைகள் உண்டு, பண தேவைகள் உண்டு. அதற்காக பெற்றோர்கள் பிரயாசப்படுவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். இதுதான் தாவீதினுடைய ஒரு பெரிய ஆழமான அனுபவமே. அவருடைய வாழ்க்கையில் யாரை அண்டிக் கொள்ள வேண்டுமோ, யாரை தனக்கு அடைக்கலமாக்கி கொள்ள வேண்டுமோ, யாரை தஞ்சமாக வைத்து கொள்ள வேண்டுமோ அவரை தாவீது வச்சுக்கிட்டார். அவர் உலகத்தை தனக்கு மேய்ப்பனாக வைக்கல. அவர் ஒரு அரசாங்க பதவியோ பணமோ தங்களுடைய சொந்த பந்தங்களோ தங்களுடைய உறவுகளோ தங்களுடைய ஆஸ்தியோ அந்தஸ்தையோ தாவீது என்ன பண்ணலைன்னா அதை தனக்கு அவர் மெய்ப்பனாக ஆளுகை செய்கிறதாக அவர் வச்சுக்கிடலை. அவருக்கு ஒரே ஒருத்தர் தான் மெய்ப்பர், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. அவளை மேய்க்கிறது எது? சிலரை பாவம் மேய்த்து கொண்டிருக்கிறது, சில பயங்கள் அவர்களை மேய்த்து கொண்டிருக்கிறது, சிலருடைய சுய சித்தங்கள் மேய்த்து கொண்டிருக்கிறது, சிலரை சொந்த ஜனங்கள் மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, பலவிதமான இச்சைகள், இதெல்லாம் அநேகரை இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இன்றைக்கு மேய்த்து கொண்டிருக்கு. அது மெய்ப்பனாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மெய்ப்பன். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை நீர் நடத்தும், எங்கள் பிள்ளைகளை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும், என் சபையை நடத்தும்னு சொல்லி நீங்கள் இந்த மாதத்தை ஆண்டவரை மெய்ப்பராக வைத்து நீங்கள் செயல்பட்டால், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். God bless you.